கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL ஜலான் மஸ்ஜித் இந்தியாவை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. பொது பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் DBKL அதை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் மேயர் டத்தஸ்ரீ மைமூனா முகமது ஷெரீப் தெரிவித்துள்ளார். எதிர்கால சம்பவங்களை தடுக்க தொடர்ந்து மற்றும் விரிவான நடவடிக்கைகளை செயல்படுத்த இந்தா வாட்டர் கன்சோர்டியம் மற்றும் பிற ஏஜென்சிகளுடன் தாங்கள் நெருக்கமாக பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்ட அவர், கோலாலம்பூர் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு தங்களுக்கு முக்கியம் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஜொகூரில் நடைபெறவிருக்கும் மக்கோத்தா இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் எந்திரத்தின் ஒருங்கிணைப்பாளராக ஜொகூர் அமானா கட்சியின் தலைவர் அமினுல் ஹூடா ஹசான் நியமிக்கப்பட்டுள்ளார். பரிசான் நேஷனலின் இடைத்தேர்தல் இயக்குநராக உள்ள ஜொகூர் மந்திரி பெசார் ஹஃபீஸ் காசியுடன் இணைந்து அமினுல் ஹூடா பணியாற்றுவார் என்று செயலகத்தின் தலைவர் அஸ்ராப் வஜ்டி டுசூக்கி தெரிவித்துள்ளார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாரிசான் வேட்பாளருக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் பாரிசானின் உயர்மட்ட தலைமையால் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் அஸ்ராப் நேற்று இரவு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். துணை பிரதமரும் கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சருமான டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி இன்று முதல் ஆகஸ்ட் 30 வரை திமோர் லெஸ்தேவுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்கிறார். அவருடன் மூத்த அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஹலால் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், யூனிவர்சிட்டி மலாயா சபா, UNIKL ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் செல்வதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. துணை பிரதமர் ஜனாதிபதி ஜோஸ் ரமோஸ் ஹோடா மற்றும் பிரதமர் கேரளா சனானா குஸ்மாவோ ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். நாட்டில் உள்ள பொது சுகாதார மருத்துவமனைகளில் இந்த ஆண்டு 33 சந்தேகத்திற்கு இடமான எம்பாக்ஸ் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் 32 பேர் எதிர்மறை என உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஒரு சம்பவம் ஆய்வக முடிவுகளுக்காக காத்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் 8 அரசு ஆய்வகங்கள் மற்றும் 5 தனியார் ஆய்வகங்களை உள்ளடக்கிய 13 ஆய்வகங்கள் எம்பாக்ஸ் பரிசோதனையை மேற்கொள்ள நாடு முழுவதும் உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூரில் எம்பாக்ஸ் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சு உடனடி நடவடிக்கைகளை எடுத்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு நிகழ்ந்து அதில் பாதிக்கப்பட்ட மாதுவை 6வது நாளாக தேடி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் விழுந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் மற்றொரு குழி உருவாகி உள்ளது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் நில அமிழ்வு ஏற்பட்டு இது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. முந்தைய இரவு பெய்த கனமழையால் இது ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் தடுக்க கோலாலம்பூர் நகராண்மை கழகம் மூலம் மூழ்கும் பகுதி சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் உடனடியாக 2வது குழி விழுந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்டார். இன்று புதன்கிழமை காலை 8 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, DBKL மற்றும் குடிமை தற்காப்பு படை பணியாளர்கள் அடங்கிய குழு 6வது நாளாக மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. க்ளுவாங் தமான் ஸ்ரீ லம்பாக் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட பழைய வெடிகுண்டை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜொகூர் காவல்துறை அதிகாரிகள் 2 நிலச்சரிவில் சிக்கி காயமுற்றனர். இச்சம்பவத்திற்கு முன்னதாக செவ்வாய்க்கிழமை காலை 8:50 மணி அளவில் ஜலான் தாப்பாவில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக பொதுமக்களிடமிருந்து காவல்துறைக்கு அழைப்பு வந்ததாக க்ளுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்தார். இதனை அடுத்து ஜொகூர் மற்றும் க்ளுவாங் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். இந்நிலையில் அப்பிரிவைச் சேர்ந்த 2 பணியாளர்கள் வெடிகுண்டை அழிக்க தயாராகிக் கொண்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக பஹ்ரீன் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.